ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வரக்கூடிய காலங்களில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க இல்லையா? வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம செந்தில் மீனா நம்ம மயில்கிட்ட பேசினதை சொல்லிடுறாரு. சொன்னோன்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டுட்டு, ஏன் மீனா நீ இப்படி பண்ணுன செஞ்ச அப்படின்னு சொல்லி மீனாவை போட்டு ரொம்ப திட்டுறாங்க. மீனா பதில் சொல்ல வர்றாங்க. ஆனால் மீனாவை யாருமே பதில் சொல்ல விடலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம செந்தில் என்னன்றாரு, பார்த்தீங்களாமா இவ்வளோ தூரம் அந்த மயில் பண்ணிட்டு போனதுக்கப்புறமும் இப்போ போய் அவங்க கூட தான் சொந்தம் கொண்டாடுறா, இது பண்ணுறா அது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு அவருமே பயங்கரமாக ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மயிலக்கா மாசமாக இருக்காங்க, அதுக்காக வேண்டி தான் நான் அவங்க கூட பேசினேன், இல்லைனா நான் பேசியிருக்க மாட்டேன், நான் தான் அவங்களுக்கு இப்போ ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. சொன்னோன்னா நம்ம கதிர் எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் சரவணன் என்ன சொல்கிறாருன்னா அவள் பொய் சொல்லுவா, இப்படி தாம்மா எல்லா பொய்யும் சொல்லிட்டு தெரிஞ்சா, அதே மாதிரி தான் இப்போயும் மறுபடியும் நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே மயிலக்கா பொய்யெல்லாம் சொல்லலாமாம்மா, உண்மை தான் சொல்கிறாங்க, நானும் தான் கூட போயிருந்தேன், இந்த மாதிரி டாக்டர் மாசமாக இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்லாம் மயிலக்கா அன்றைக்கி கொண்டு கோயிலுக்கு கொண்டு காட்டினாங்களோ, அப்போ நானும் தான் வந்திருந்தேன், நான் தானே உங்களை வர சொன்னேன், நான் சொல்லி தானே நீங்கள் கோயிலுக்கே வந்தீங்க, மயிலக்கா ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்களா, நீங்கள் பார்க்கலையா செய்யலையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அப்போ ரீவைண்ட் பண்ணி நம்ம சரவணன் பார்க்குறாரு. அதாவது மயில் இந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்ட வர்றாங்க. ஆனால் சரவணன் என்ன சொல்லிடுறான், அவங்கள பேசவே விடாமல் பண்ணிடுறாருலே, அதை நினச்சி பார்க்குறாரு. அப்போ உண்மையாக தான் இவன் மாசமாக இருக்காளோ அப்படின்னு நினச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அது ஏன் குழந்தையே இல்லை அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு அப்படின்றத சொல்கிறாங்க. கோமதியும் நம்ம பாண்டியனும் ரொம்ப பயங்கரமாக பிடிச்சி சரவணனை திட்டுறாங்கங்க. நான் உன்னை அப்படியே வளர்த்தேன், அப்படியே இது பண்ணேன், இந்த அளவுக்கு போய் இப்படி ஒரு கீழ்த்தரமான கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் அதை எதையுமே என் மனசில் கேட்கல, ஒரு கோவத்தில் சொல்கிறதாம்மா அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. உடனே அதுக்கு கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, கோவத்தில் சொன்னாலுமே நீ கோவத்தில் சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் அது கடைசி காலம் வரைக்கும் அவங்க மனசில் இருக்க, அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்னு உனக்கு தெரியுமா, எந்த தைரியத்தில் நீ இப்படி பேசின செஞ்ச அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம சரவணனை பிடிச்சி கோமதி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக முழிச்சிட்ருக்காங்க. இப்போ மயில் கர்ப்பமாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கன்ஃபார்ம் உறுதியாயிருச்சு. இன்னும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்கன்றது கேள்விக்குறி தான். அதே மாதிரி டைவர்ஸ்க்கு வேறு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே என்ன பண்ண போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தெரியல, பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ப்ரொமோ ப்ரெடிக்ஷனில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.